ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஆன்லைனில் கொஞ்சம் பொருளெல்லாம் ஷாப் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். நீடிலு, அப்புறம் பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ்ஸும் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட ப்ரைஸ் எல்லாமே நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு 250க்குள்ளே தான் எல்லா அமௌண்ட்டும் இருக்கும். அதுக்கு மேலே நான் எந்த பர்ச்சேஸும் பண்ணல. கொஞ்சம் சிலிக்கான் மோல்டு, அப்புறம் 2 ட்ரெஸ் வாங்கினேன். 2ம் நல்லா தான் இருந்துச்சு. அதுலேயே நிறைய கலர்ஸும் இருந்துச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்கி பார்ப்போம், அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போடுறதுக்கு போட்டுப்பா. கொஞ்சம் கிராண்டாவோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி பளபளன்னு கொஞ்சம் உடம்புல இது பண்ணுற மாதிரி இருந்தால் போட மாட்டாள். ஸோ அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் சிலிக்கான் மோல்டு பட்டர்ஃப்ளை மோடு வாங்கியிருக்கேன். சாம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீச்செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 போர்டு வாங்கியிருக்கேன். A4 சைஸு. நிறைய ஃபோட்டோஸ் மிக்ஸ் பண்ணி அதில் வைக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ராக்கி மோல்டு. இதை சாம்ஸ் மோல்டு, சென்டர் சாம் மோல்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஒரு பொருளாக காமிக்கிறேன். அதில் எது ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது பாருங்கள். நான் எதையுமே ரிட்டன் பண்ணல. எல்லாமே ஒரு தடவை வாங்கிட்டேன்னா இன்கேஸ் அது டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் ரிட்டன் பண்ணுவேன். இது நெயிலில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன நெயில் ஸ்டிக்கர்ஸு. ரொம்ப பெருசாக இருக்காது, நார்மலாக சின்னதாக இருக்கும். இது நெயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெசினுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரெசினில் கீச்செயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் குட்டி குட்டியாக பேர்ட்ஸ் டைப்பு அது மாதிரி டைப்பும் இருக்குது. இது நான் ஆனால் ரெசினுக்கு தான் வாங்கியிருக்கேன், நெயிலுக்கு நான் வாங்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மோல்டு. இதுவும் எல்லாமே மேக்ஸிமம் என்னோடய பட்ஜெட் 250க்குள்ளே தான் இருக்கும். நான் ஒரு கீச்செயின் மோல்டாக வாங்கி வச்சுட்டு தான் நான் எல்லாருக்குமே பண்ணித்தரது. இதை சாம்சாமும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு கீச்செயினா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே டிஸ்பிளே பண்ணேன் இல்லையா, அந்த சுடிதார் இது டாப் மட்டும்தான், பேண்ட்டு கிடையாது. ரேட்டு 173க்கு வாங்கினேன், எக்ஸ்எல் இது. ஆனால் நான் இதை வேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கே கரெக்டாக இருந்துச்சு. நான் XXL தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் சைஸ் சார்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தது அந்த டிசைன். ஒரு சைடு மட்டும் அந்த டிசைன் இருந்துச்சு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை இது பண்ணியிருக்கேன். இன்னொன்றும் எக்ஸ்எல் தான் வாங்கியிருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இதில் அந்த மயில் இறகு இருக்கிற மாதிரி ஒரு சைடு மட்டும் தான், நிறையெல்லாம் இல்லை, ஒரு சைடு மட்டும். வேணும்னா நம்ம அதில் எம்ப்ராய்டரி கூட பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தோணும். எனக்கு எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சிம்பிளாக அந்த மயில் இறகுக்கிட்ட மட்டும் எம்ப்ராய்டரியும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த செட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிலிக்கான் மோல்டு. இது ராக்கி மோல்டுன்னு சொல்லுவாங்க, ராக்கிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பீடுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா சாம்ஸ் சென்டரில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக எல்லாருமே பீடு ஓடுது தான், ஆனால் இதை சென்டரில் சாம்ஸ் மாதிரி இது பண்ணிட்டு அதில் கூட நம்ம நேம்ஸ் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளவர்ஸோ இல்லை ஏதாவது ப்ரிசர்வ் பண்ண விஷயமோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இதை வாங்கியிருக்கேன். எப்படி ஃப்யூச்சரில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு ரெசின் மட்டும்தான் எனக்கு மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஃபோட்டோ கீச்செயின் ஆகட்டும், இல்லை ஆல்ஃபபெட் கீச்செயின் ஆகட்டும், மூவிங்கில் இருக்கிறது எனக்கு கீச்செயின்ஸ் ரெசின் தான் போயிட்டுருக்கு. அதுவும் நான் ப்ராப்பராக இது ட்ரை பண்ணியும் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இது நீடில் 30 நீடில் இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம கோக்கிறதுக்கு சில நேரம் கஷ்டப்படுவோம் இல்லையா, அதுக்கும் தனியாக எல்லாமே இருக்குது. நீடில் கோக்கிறதுக்கு கூட நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் எப்படி இருக்கும்னா, நீடில் மாட்டுற இடத்துக்கிட்ட லைட்டாக ஒரு ஹோல் இருக்கும். தனியாகவே ஒரு ஹோல் இல்லாமல் ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். அது உள்ளே நீடில் நம்ம த்ரெட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அம்மாவுக்கு அடிக்கடி வந்து அந்த இதுவும் கூட நீடில் கோக்குறது கூட சரியாக செட் ஆக மாட்டுது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் இந்த டைப் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். நீங்கள் த்ரெட் எடுத்து அப்படி உள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். வச்சு கோக்க தேவையில்ல. உள்ளே மாட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை இப்போ வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கியிருக்கேன் 2 பீஸு. இதுவும் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது இது. அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபோட்டோ கடையில் போயிட்டு நம்ம வந்து நிறைய ஒரு 7-8 ஃபோட்டோஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலாஜ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபோட்டோ கிச்சனுக்கு வந்து நான் போய் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நான் வந்து நார்மல் ஃபோட்டோஸ் தான் அது மாதிரி ரெடி பண்ணேன். இப்போ நான் வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் அதை வந்து வாங்கியிருக்கேன் 2 பீஸு. அடுத்தது வந்து ரெசினுக்கு போடுற ஃப்ரூட்ஸு. இது வந்து சிலிக்கான் ஃப்ரூட்ஸு. அதில் எல்லாமே இருக்குது. ஸ்ட்ராபெரிஸு, லெமனு, கிவி, அப்புறம் ஆரஞ்சு நிறையா இருக்குது. இது வந்து ரெசின் கீ செயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து இது மாதிரி ஃப்ளவர் டைப் ரொம்ப பிடிக்கும். கிளாத் வந்து இந்த மாதிரி கிளாத்து கிடைக்கல. வாங்கி ஸ்டிச் பண்ணி போடுறது தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நானே ஸ்டிச் பண்ணிக்கிறது தான். கடையில் வாங்குறதே கிடையாது. 1, 2 வந்து ஆன்லைனில் வாங்கி செக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குது. இது வாங்கி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஸ்லீவ்லெஸ்ஸு. ஓகே. ஆனால் வந்து ஷால் வந்து குட்டியாக இருக்குது. அதனால் ஷாலை எடுத்து ஸ்லீவுக்கு நான் வந்து இது பண்ண போகிறேன். அதை வந்து என்னோடய ஸ்விங் சேனலில் போடுறேன். நீங்கள் வேணால் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸாக வாங்கும்போது நம்ம எப்படி அதை ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா மாதிரி பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி ஏதாவது ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி இப்போ கடையிலே கொடுத்து செக் பண்ணோன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இது வந்து என் பையனுக்கு வாங்கின ஆயில் பேஸ்ட்டு. இது வந்து நான் எனக்கும் சேர்த்து தான். இது ரெசினுக்கும் யூஸ் பண்ணலாம், லைட்டாக யூஸ் பண்ணலாம், நிறைய யூஸ் பண்ண முடியாது. கலர்ஸ் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஆல்கஹால் கலர்ஸ் இருக்குது, மைக்கா கலர்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு கலரு வந்து எப்பயுமே ரெடிமேடாக நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் வந்து திடீர்னு ஒரு ஆர்டர் வருது, அதில் வந்து இன்கேஸ் ஒரு கலர் பத்தலை அப்படின்னு நம்ம நிற்க முடியாது. அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு இது ஆன்லைனில் வாங்கினேன். லோக்கலில் பார்த்தேன் கிடைக்கல, அதனால் சரின்ட்டு ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து ஆல்கஹால் கலரு, ரெசினுக்கு யூஸ் பண்ணுற ஆல்கஹால் கலரு. அதாவது இதுனா கிளியராக இருக்கும். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கீ செயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த இங்கு தான் யூஸ் பண்ணணும். எனக்கு மீஷோவில் இது கொஞ்சம் லோ காஸ்ட்டில் கிடச்சிச்சு. ரெசின் வந்து கீ செயின்லாம் மேக் பண்ணுறவங்க இது மாதிரி கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்கஹால் இங்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். அவங்க பேக்கிங்லாம் பக்காவாக தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே ஒரு பாக்ஸும் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகே தான், பேக்கிங்லாம் ஓகே தான். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு இங்க்கு மட்டும் லீக் ஆகிருந்தது. மற்ற எல்லா இங்க்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்பிள் வந்து சரியாக செட் ஆகலை. ஃப்ரீயாக ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதான் ஆல்கஹால் இங்க்கு. இதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இந்த நம்ம இதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து கேக்கெல்லாம் இதுக்கு கலரு இது பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கெமிக்கல். அதனால் இதை வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ரெசினுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பெயிண்டிங் அந்த இதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம கிராஃப்ட் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இங்க்கு மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளோ ஆகிடுச்சு. அப்புறம் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் பீட் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வீடு எங்கே வாங்கணும், எவ்வளோ காசு ஃபிக்ஸ் பண்ணணும், இது பண்ணுறது சேஃபா அன்சேஃபா, எவ்வளோ அமௌண்ட் செலவாகுன்ற வரைக்கும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.